ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்கே vlogs. இன்னைக்கு நம்ம வந்து பழமுதிர்ச்சோலை டெம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி கிளம்பினோம், போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம். மதுரைக்கு அருகே அழகிய அழகர்மலை மலைச்சரிவுகளில் பசுமை சூழ்ந்த காடுகளுக்குள் அமைந்துள்ளது பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில். முருகனின் அறுபடை வீடுகளில் 6வது பதி இதுவாகும். பேரிலேயே உள்ளது போல பழமுதிர் சோலை பழங்கள் முதிர்ந்து நிறைந்த பசுமையான காட்டுக்குள் உள்ள புனித தலம். புராணங்களில் சொல்லப்படுவதாவது, ஒரு நாள் முருகன் பெருமான் இங்கு வேதியர், சித்தர், முனிவர் ஆகியோருக்கு பிரணவ உபதேசம் செய்தார். அதனால் இந்த தலம் ஆன்மீக ஞானம் தருமிடமாக போற்றப்படுகிறது. மேலும் ஔவையாறு என்ற முதிய அன்பு நிறைந்த பெண் கவிஞி முருகனுக்கு இனிப்பு உணவு கொண்டு வந்த சம்பவம் இங்கு நடந்ததாக சொல்லப்படுகிறது. முருகன் அவளை சோதித்தார். ஆனால் அவள் உண்மையான அன்பை உணர்ந்தபோது சாமி அருள் கொடுத்தார். இந்த கதை பக்தியின் தூய்மையை, அன்பின் உயர்வையும் எடுத்துரைக்கிறது. கோவில் அழகிய மலையடிவாரத்தில் அமைந்துள்ளது. சுற்றிலும் பசுமையான மரங்கள், பழத்தோட்டங்கள், மலைகள், இயற்கையே கோவில் மாதிரி தோற்றம் தருகிறது. சன்னதியில் முருகன் பெருமான் வந்து தேவசேனை அம்மையார்களுடன் அருள் புரிகிறார். இதுவே பழமுதிர்ச்சோலையின் தனிச்சிறப்பு. இங்கு சாமி தனது 2 மனைவிகளோடு திருமண வாழ்வின் உரிமையோடு காட்சி தருகிறார். பக்தர்கள் நம்புவது, இங்கு தரிசனம் செய்தால் குடும்ப வாழ்வில் ஆனந்தம், பிள்ளைப்பேறு, திருமண வாழ்வில் ஒற்றுமை, மன அமைதி ஆகியவை கிடைக்கும் என்பது. குடும்பத்தோடு வந்தவர்கள் சிறப்பாக பிரார்த்தனை செய்து ஆசீர்வாதம் பெற்று செல்கிறார்கள். பண்டிகைகள் ஸ்கந்த சஷ்டி, தைப்பூசம், பங்குனி உத்திரம் ஆகிய தினங்களில் கிராண்டா நடக்கின்றன. அப்போது மலையே பக்தர்களால் நிரம்பியுள்ளது. மலையிலுள்ள பசுமை, பக்தர்களின் வெற்றி வேல் முருகன் என்ற முழக்கமும் சேர்ந்து அந்த ஆன்மீக சூழலை இன்னும் புனிதமாக்குகிறது. இலக்கிய ஆதாரங்களிலும் பழமுதிர்ச்சோலை புகழப்பட்டுள்ளது. அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல்களில் முருகனின் பெருமை, சோலையின் அழகு வர்ணிக்கப்பட்டுள்ளது. அப்பாடல்களை படிக்கும் போதோ கேட்கும் போதோ அந்த மலைச்சோலை கண்முன்னே நிற்பது போல தோன்றும். இதனால் பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் ஒரு கோவில் மட்டுமல்ல, அது இயற்கையோடு ஒன்றிணைந்த ஆன்மீக மையம், பக்தியின் தூய்மையை உணர்த்தும் தலம், குடும்ப வாழ்வில் ஆசீர்வாதம் தரும் தெய்வீக இடம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த விலாகை ஃபியூச்சர் விலாகில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.